தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சற்று முன்பு காலமாயிருக்காரு. உங்களுடைய நினைவொலிகளை பயந்து கொண்டேன். ஒரு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இன்று காலையிலேயே இன்றைய விடிவே கொஞ்சம் தவறாக விழுந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக அறிமுகமானதை விட நடிகராக அறிமுகமானதுதான் அதிகம். எனக்கு விஜயகாந்த் சார் சொன்ன உடனே நான் சின்ன வயசுல ஓடி போய் பார்த்த திரைப்படங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும். பிற்காலத்தில் அவரையே சந்தித்து என்னுடைய திருமணத்திற்கு போய் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது என்னை கட்டி பிடிச்சு என்னுடைய மனைவியை எடுத்து சொன்னாரு, இவள் என் மகள் மாதிரி, நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொன்னது இன்னும் மறக்கவே முடியாது. மிகச்சிறந்த மனிதர். அரசியலாக வரும்பொழுது இப்ப நான் தீவிர அரசியல் இருந்தாலும் அவர் இருந்த நேரங்கள்ல எங்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன முரண்பாடுகளும் இருந்தாலும் சார் மேல இருந்த மரியாதை அதிகம்தான். இன்னொன்னு, ஒரு சட்டசபையில இவ்வளவு தைரியமா ரொம்ப போல்டான ஆக்டிவிட்டிஸ் இன்னமும் காலத்தால் அழியாத அந்த நிகழ்வுகள் எல்லாமே விஜயகாந்த் சாரால வந்ததுதான். உண்மையிலேயே ரொம்ப வேதனையான விஷயம். இந்த நேரத்தில் விஜயகாந்த் சாருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய கட்சியினை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவரை பத்தி பேசுறப்ப அவருடைய ஈகை குணத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க கூட குறிப்பிட்டிருந்தீங்க. அதை எந்த அளவுக்கு நீங்க நேரில் பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரேப்போ, நீங்க பகிர்ந்து கொண்ட காலங்கள், அந்த அதுல ஏற்பட்ட நிகழ்வுகள், அந்த தருணங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு விஜயகாந்த் சாரோட இருந்த நெருக்கமான நிகழ்வு என்பது அந்த நடிகர் சங்கம் மூலமாக ஏற்பட்ட ஒரு நெருக்கம். அதற்கு பிறகு என்னுடைய திருமண சமயங்கள்ல என்னுடைய மனைவி அவர்கள் வீட்டாரோடு நெருங்கிய நட்புல இருந்தாரு அவரு விஜயகாந்த் சார். சோ அந்த முறையில திருமணத்திற்காக சென்று போய் பேசிய அந்த தருணங்கள் மறக்க முடியாத தருணம். எல்லாவற்றையும் மீறி வாழ்நாள்ல என்னால எப்பவுமே மறக்க முடியாத தருணம், சகாப்தம் திரைப்படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. அப்ப நான் முதல் முறையாக நான் போய் பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல அமர்ந்திருந்தாரு அவரு. அப்ப அண்ணியார் பாத்துட்டாங்க. அண்ணி பாத்துட்டு திரும்பி எந்த போஸ் வராருன்னு எழுந்து வந்தாரு, வேகமா வந்து கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, டேய் உன்னோட குரல் தாண்டா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அவர் கூட இருந்த ஒரு 20 நாட்கள் பொள்ளாச்சியில நான் விஜயகாந்த் சார் கூட இருந்தேன். அவர் தான் அந்த படம் இன்னொரு சகோதரர் டைரக்ஷன் பண்ணாரு. ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணது விஜயகாந்த் சார் தான். அந்நியாரும் அவ்வளவு அருமையா அன்பா பழகின நேரம் அது. அந்த 20 நாளும் என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. சார் கூடவே இருந்த நாட்கள் அது. அந்த நேரத்துல நான் பார்த்தது என்னன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல லஞ்சுங்கிறது ஒரு 100-150 பேருக்கு லஞ்ச் ரெடி பண்ணுவாங்க. ஆனா சகாப்தம் திரைப்படத்துல லஞ்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சு 2000 பேருக்கு ரெடி பண்ணுவாங்க. லஞ்ச் எப்பவுமே ஒரு கேரவன்குள்ளேயோ ஒரு தெருவுலயோ இருந்ததே கிடையாது. லஞ்ச் என்பதே ஒரு பெரிய ஒரு சோப்புக்குள்ளதான் நடக்கும் எப்பவுமே. யாரு வராங்க, யாரு சாப்பிடுறாங்க, யாரு போறாங்கன்னே தெரியாது. நிச்சயமாக அன்று சிக்கனோ மட்டனோ ஒரு நான்வெஜ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லுவாரு. சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, கேப்டன் அப்படின்னு சொன்னோடனே பல பேருடைய பசியாற்றியவர் அப்படிங்கறத நான் கண்கூடாக பார்த்தது சகாப்தம் திரைப்படத்துலதான். ஓகே ஓகே. ஆனா உங்க தேமுதிக தொண்டர்களுக்கு பிரேமலா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன சொல்ல? நிச்சயமாக தேமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதாவது திரு விஜயகாந்த் அவர்களுடைய மிகச்சிறந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் எனக்கு ரொம்ப நல்ல அறிமுகமானவர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சமீபத்தில் ஒரு டீ கடைக்கு போகும்போது ஒரு பழைய விஜயகாந்த் சார் படம் மாட்டிருந்துச்சு அந்த டீ கடையில. அப்ப அந்த சகோதரர் விஜயகாந்துடைய ரசிகராக இருக்கக்கூடிய சகோதரர் கேட்டார், என்ன அவ்வளவு பழைய படத்தை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய புது விஜயகாந்த் படத்தை எடுத்துட்டு வந்து அதுல மாட்டினார். நான் இது நடந்ததுக்கு 1 மாதத்திற்கு உள்ள. அந்த அளவுக்கு அவர் மேல பெரிய அன்பும் பெரிய பாசமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அவங்க அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் அவருடைய இழப்பு நிச்சயமா அவங்க எல்லாருமே தன் வீட்டில் நடந்த ஒரு இழப்பாக தான் கருதுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.